என்ன பட்டிமன்றம் அப்படின்னா, என்ன பட்டிமன்றம்? மாடி வீடா பசுமை காடா? இந்த மாடி வீடா அப்படின்ற தலைப்புக்காக பேச வந்து திருமதி கலைவாணி விஜயகாந்த் ஃப்ரம் ஜிசிஐ குன்னூர் ஹெல்த் பார்க்ஸ். நமக்கு மாடி வீடுன்ற தலைப்பு தான் சொல்லி இந்த பக்கம் தள்ளிட்டாங்க. ஏன்னா கேட்டால் இன்ஜினியர்னு சொல்லிட்டாங்க. ஓகே ரைட், இப்போ பேசவும் வந்தாச்சு. நம்ம ஆரம்ப காலத்துலேருந்தே நம்ம படித்த முதல் வாக்கியம் என்ன? ஒரு மனுஷனுக்கு தேவையான முக்கியமான விஷயம் என்னென்ன? உண்ண உணவு, உடுத்த உடை, தங்க இடம். நான் படித்த வார்த்தை அம்மா அப்பா. நடுவர் அவர்களே, இருக்க இடம் இல்லாமல் பாவம் இந்த எதிரணியினர் என்ன செய்வாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களாம் வெளியில கீழ படுக்கிறாங்களான்னு எனக்கு புரியல. இப்போ வரைக்கும் மாடி வீட்டுக்கு ஆப்போசிட்டா வந்து உட்கார்ந்துருக்காங்க. சரி, அதை நம்ம பார்ப்போம். அவங்க எல்லாம் அடிக்கடி முதல்ல போய் பல்லு தர பசங்க தானே, கொஞ்சம் செடியில படுப்பாங்களா கூட இருக்கலாம். பார்ப்போம் அதை பத்தி. இப்ப பாத்தீங்கன்னா வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார் நம்ம பெரியவங்களா சொல்றாங்க. எதுக்காக வீட்டை வந்து கல்யாணத்தோட ஒப்பனையா வைக்கிறாங்க? ஏன்னா வீடு கட்டுறது அவ்வளவு சாத்தியமான விஷயம் இல்லை. ஒரு கல்யாண அளவு பெரும் முயற்சி எடுத்து ஒரு மனிதன் தான் தங்கும் இடத்தை கட்ட வேண்டும். அதற்காக அப்படி சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப சாப்பிட்டா வீடு பெருசா தேவையில்லைங்க, கான்கிரீட் வீடுலாம் ஏங்க கட்டுறீங்க, நீலகிரி மாவட்டத்துல எங்களுக்கு காடெல்லாம் அழியுது, மிருகெல்லாம் உள்ள வருதுன்னு சொல்றதுக்கு நம்ம பசங்க அங்க ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆனா அது உண்மை இல்லைன்றதை நான் இப்பயே சொல்லிடுறேன். ஏன்னா நீலகிரி மாவட்டம் வந்து கிட்டத்தட்ட 70-75% காட்டு பகுதி தான்ப்பா. தம்பிகளா ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க, நிலப்பகுதி வந்து நீலகிரி மாவட்டத்துல ரொம்ப கம்மி தான். மீதம் இருக்கிற அந்த 25 ஒரு 15% கூட இருக்காது பூமியெல்லாம் நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்புல தான் நம்ம மக்கள் அத்தனை பேரும் இருக்கோம். நீலகிரி மாவட்டத்துல 7.5 லட்சம் மக்கள் இருக்கோம். எங்க போய் வசிப்பாங்க 7.5 லட்சம் மக்கள்? ஆனாலும் அந்த 7.5 லட்சம் மக்கள் இவ்வளவு காடுகள் என்ற தலைப்பில் பேசுவதற்காக திரு விஸ்வா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னோட டாபிக் பார்த்தீங்கன்னா பசுமை காடு. நேச்சர் என்பது வந்துட்டு ஹியூமன்ஸ்க்காக மட்டும் அல்ல, அது வந்துட்டு நம்மள போல இருக்கிற அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவான ஒரு சொத்து. பிளான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 6 அறிவு இருக்கு, சூர்யா வந்துட்டு நம்மளுக்கு 6 அறிவு இல்லை 7 அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க. பிளான்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு அறிவு தான் இருக்கு அப்படின்றாங்க. ஆனால் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவங்க சொன்னாங்க வீடு கட்டுறதுக்கு நீங்க குடிசையில இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த குடிசை கட்டணும்னாலும் சரி, எது பண்ணணும்னாலும் சரி, நம்மளுக்கு வந்துட்டு மரம் செடி கொடி தேவை. இப்போ மணல் உருவாகிற ஒரு கதை சொல்லலாம். என்ன ஆகுதுன்னா, ஓஷன்ல இருந்துட்டு நீர் வந்துட்டு ஆவியாகி அது அப்படியே மேகமா மாறி மலையில போய் மோதி அந்த மலையில இருந்து தண்ணியா மாறுது, மழை நீரா மாறுது. அந்த மழை நீர் வந்து மண்ணை அரிச்சு பொறுமையா ஆறா கொண்டு போகுது. அந்த ஆறா கொண்டு போகும்போது சின்ன சின்ன துகள்கள், ஹெவியான துகள்கள் வந்துட்டு மணலா படியுது. அந்த மணலா படிகிறதுனால என்ன ஒரு விஷயம்னா, அங்க இருக்கிற தண்ணி வந்துட்டு இன்னைக்கு மழை பெய்யுது அப்படின்னா ஒரு 6 மாசம் கழிச்சுட்டு நம்மளுக்கு வந்துட்டு தண்ணீர் கிடைக்கும். ஆனா இப்போ இந்த சூழ்நிலை என்னாச்சுன்னா, மணலை வந்து நம்ம அள்ளி மணல் ஃபுல்லா காலி பண்ணிட்டோம். காலி பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு மழை பெய்யுது, ஒரு நாள்ல தேங்கிடுது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா மழை கொஞ்சம் தண்ணி இருக்குது, ஒரு வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா மழை நீரே இருக்காது. அப்ப என்ன பண்றோம், கடல்ல போய் நம்ம தண்ணியை சுத்திகரிச்சு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு. நம்மளுக்கு இயற்கையா கிடைக்கிற தண்ணிய அதோட போக்குல மணல் அல்லாம விட்டோம்னா அதுல இருந்து நெக்ஸ்ட் என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த ஒரு அறிவாளி, மழை தான் இருக்கு, மலையை உடைச்சு பேத்து தள்ளிடலாம் அப்படின்ட்டு மலையை குட்டியா உடைச்சு எம்சாண்ட் கொண்டு வந்தாங்க. மேகம் வந்துட்டு தாண்டி போயிடும், இங்க இருந்து வர காத்து வேப்பங்களை போய் அப்படி போயிடும். அப்ப என்ன ஆகும், நம்ம நாடு வந்து பாலைவனமா மாற ஆரம்பிச்சோம். அதே மாதிரி ஒரு விஷயம், நீலகிரி இல்லைன்னா தமிழ்நாடு வந்து பாலைவனம் ஆயிடும், இமயமலை இல்லைன்னா இந்தியாவே வந்துட்டு பாலைவனம் ஆயிடும். ஸோ வந்துட்டு நம்ம இந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும். 10-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்துட்டு தண்ணி கேன 20 ரூபாய்க்கு இருக்காரு, ஒரு பாட்டில் 1 லிட்டர் தண்ணி கேன அப்படின்னா போட பைத்தியக்காரா அப்படின்னு இருக்கும். ஆனா இன்னைய சூழ்நிலையில இந்த நீலகிரியில அந்த பயன்பாடு கொஞ்சம் குறைவு. நீங்க கோயம்புத்தூர் போயிட்டீங்கன்னா குடிக்கிற தண்ணி வந்துட்டு 20 ரூபா காசு கொடுத்து தான் வாங்கினாங்க. அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். அதே மாதிரி இப்போ பெங்களூர்ல ஆக்சிஜன் சென்டர் அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதே நிலைமையில நம்ம மரத்தை வெட்டி காடை வெட்டி நம்மளுக்கு வீடு தான் முக்கியம் அப்படின்னு போறது மனுஷனை நம்மளே அழிச்சுக்கிறதுக்கு ஒரு இதாகும். இந்த மனுஷ இனம் மட்டும்தான் நம்ம அடுத்த ஜென்ரேஷன் அழியிறத நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய ஒரே உயிரினமா இருக்கும் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. ஸோ அந்த நிலைமையில இருந்து தடுக்கிறதுக்கு
பல புதுமையான பசுமை காடுகளை உருவாக்குறதுக்கு சீட் பால் போன்ற பல விஷயங்களை நம்ம வந்து கொண்டு வரணும். அப்பதான் வந்து நம்ம நாட்டில் பசுமை காடு அதிகமாகி நம்ம உயிர் வாழ்றதுக்கு ஒரு இடமா இந்த நாடு இருக்கும். இந்த இப்போ திரும்பி சொல்றேன், நேச்சர் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஹியூமன்ஸ். தேங்க்யூ. நீங்க வீடு கட்டுறதுக்காக மலையை மடுவாக்கிட்டீங்க, மணலை தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாயகையின் முதல்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்ற நக்கீரன் வழியில் வந்த நடுவர்கள், நீலகிரியில் மாடி வீடுதான் என தீர்ப்பளிக்கப் போகும் நடுவர்களுக்கு என் முதல்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ச்சோர் வீரர்கள் வாய் வீச மாட்டார்கள் என்ற வாக்கை தன் வாய்மையால் வெல்ல போகும் என் அணி மக்களுக்கும் என் அதிரடி நண்பர்களுக்கும் என் முதல்கள் வணக்கத்தை தெரிவித்து, இன்று நான் பேசப்போகும் தலைப்பு நீலகிரியில் மாடி வீடா பசுமை காடா என்பதில் மாடி வீடுதான் என்று கூறப் போகிறேன். எனது அணி உறுப்பினர் கூறியது போல, நம் முன்னோர்கள் மனிதனின் அடிப்படை தேவையில் கூறியது உணவு, உடை, அதற்கு அடுத்து செல்வமோ அறிவு கூறப்படவில்லை. இருப்பிடமே கூறப்பட்டது, அதுவும் பாதுகாப்பாக உணரப்பட்டது. 2565 சதுர கிலோமீட்டர் கொண்ட நம்முடைய நீலகிரி மாவட்டத்தின் பரப்பில் 7,35,394 மக்கள் தொகை இருக்கும் இந்த நீலகிரி மாவட்டம் மகாராஷ்டிரா மாநிலத்தை விட 1.02% காணப்படுகிறது. இத்தனை குறைவான மக்கள் தொகை இருந்தும் கூட இன்று நாம் நீலகிரி மாவட்டத்தில் மாடி வீடா அல்லது பசுமை காடா என அப்புறம் எங்க இங்க மாடி வீடுனால எந்த சேதாரம் ஆகுதுன்னு கேட்டாரு. ஐயா, நான் சொல்லிக்க விரும்புறேன், இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்த குடிமக்கள் யாரும் வந்து அந்த அளவுக்கு 360 டிகிரி வியூ, 180 டிகிரி வியூன்னு வந்து எஸ்டேட் அடிச்செல்லாம் இங்க இருக்கல. சரிங்களா? அடுத்ததான் நீங்க என்ன சொன்னீங்க, தாவரவியல் வந்து இது சொல்லிக்கலாம், ஆர்டிகல்ஸ்ல புதுசா நிறைய தாவரங்கள் முடிச்சிருக்காங்கன்னு. டிஸ்கவரி நாட் இன்வென்ஷன். எங்க மூதாதையர் அகத்தியர் போன்ற மாமுனிகள்லாம் அந்த காலத்திலேயே மூலிகை மருத்துவத்துல இதை விட அதிகமா மருந்துகள் இங்க இருந்ததா, அண்ணன் சொன்ன நீலமலையில் இருந்ததா சான்றுகள் இருக்கு. நானும் உங்களுக்கு எடுத்து தரவான் படிங்க. சரிங்களா? அப்புறம் நம்ம அக்கா சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, உண்ண உணவா இருக்க இடமா. சரி, ரைட்டு, உண்மைதான். ஆதி மனுஷனோட வாழ்க்கையில மாறி வரும்போது எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம். இன்னொரு சொன்னாங்க, கரடி வந்து காணாட்டி வீடு வச்சான். நான் படிச்ச கதையில கரடி வந்து கருங்கல் கட்டுறான். ரேண்டம் நம்பர் மேட்ச் தான் சடிச்சாமா. சரிங்களா? அடுத்தது என்ன சொல்லிருக்கீங்க? 75% தான் காடு, 25% இது. இதுல எங்க இதான் ஒன்று சொன்னாங்க. அக்கா, ஒரு சின்டாக்ஸ் ஆக்ஷன் நிறைய பால் போட இருந்தாலும் சரி, ஒரு சொட்டு விஷமோ எழுந்து மட்டும் புரிஞ்சிங்கன்னா அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் நீங்க கட்டுற கட்டடமெல்லாம். சரிங்களா? நான் என்ன சொல்றது, டவுன்ல தான் வீடு கட்டிங்கன்னு ஒரு கருத்து சொல்லியிருக்கீங்க. டவுன்ல வீடு கட்டிங்க, எல்லாரும் இன்ஜினியர்ஸ் தான். மனசாட்சியை தொட சொல்லுங்க. இந்த இன்ஜினியரிங்ல ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதுபடி மனசாட்சி தொட சொல்லுங்க. எத்திக்ஸ் படி நடக்கிறீங்களா? ஆஸ் பர் த பிளான் அப்ரூவ் வாங்கி கட்டுறீங்களா? பிளான் வயலேஷன் இருக்கா? இல்ல இன்னைக்கு எத்தனை வீடுகள் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்ற ரிட் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க. ஹானரபிள் ஜஸ்டிஸ் சி சரவணன் கொடுத்த தீர்ப்பு இருக்கு. 2013ல 3 ரிட் மனு 9378239672 சரிங்களா? குருச்சந்த் வாய்ட் வெர்சஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃப் நீலகிரிஸ். அந்த தீர்ப்பு எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அதுல வீக்கத்தக்க விஷயம் நானே அதை படிச்சு பார்த்துட்டு அந்த ஆர்டிகல்லாம் படிச்சு தெரிஞ்சுட்டேன். வணக்கம். இன்றைய தலைப்பு பசுமை காடா மாடி வீடா.